ஹாய் நண்பர்களே! நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, ஃப்ரைடு எக்கு மசாலா தாங்க. சூப்பரா பண்ணலாங்க இந்த ரெசிபி. இப்போ வாங்க நம்ம ஃப்ரைடு எக்கு மசாலா பண்ணுறதுக்கு, அடுப்பில ஒரு தோசை கல்லு வச்சுக்கோங்க. தோசை கல்லு வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊத்திட்டு, ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இப்போ வந்து ஒரு எக் எடுத்துக்கோங்க. ஒரு எக் எடுத்து உடைச்சு ஊத்திக்கோங்க. பாருங்க, நான் ஒரு எக் எடுத்து உடைச்சு ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு இது வந்து ஒன் சைடு குக் ஆகட்டுங்க. பாருங்க, நல்லா ஒன் சைடு குக் ஆயிட்டு இருக்குது. இப்போ இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு இன்னொரு சைடு குக் ஆயிட்டும். குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து நம்ம பெப்பர் தூள் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எக்கு ஃப்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு, பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் சூடானதுக்கப்புறம் தாளிப்பு ஸ்பைஸ் எல்லாமே போட்டுட்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிற வர அளவுக்கு, நல்லா கலர் சேஞ்ச் செய்ய வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு பொடியாக ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குழைவா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கிக்கணுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குழைவா நல்லா வணக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, மசாலா ஐட்டம் தாங்க சேர்க்க போகிறோம். என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் மசாலாவும் சேர்த்துருக்கிறேன். பெப்பர் தூள் இருந்துச்சுன்னா அது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. மசாலா வாசனை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குழைவா நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குழைவா வதக்கிக்கோங்க. நல்லா குழைவா வதக்கிட்டு லைட்டாக கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கு இதில் சேர்த்துக்கோங்க. நான் 5 எக்கு பொரிச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து பாருங்கள், நம்ம எக்கு எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு அந்த மசாலா தக்காளி வெங்காயம் வதக்கின அந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம அந்த எக்கில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தூவி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு எடுத்தாச்சு. நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரைடு எக்கு மசாலா ரெடிங்க. சூப்பராக ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. இது வந்து நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதம் எதில் வேணாலும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சொல்ல வார்த்தையே இல்லைங்க. இதை வந்து நம்ம கஞ்சியில் மட்டும் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோதாங்க, டேஸ்ட் நாக்கை விட்டு போகாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. நீங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த ஃப்ரைடு எக்கு மசாலாவை மட்டும் வீட்டில் பண்ணி பாருங்கள், அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரைடு எக்கு மசாலாவை கொஞ்சம் பிச்சு நம்ம பழைய கஞ்சியில் தாங்க வச்சு சாப்பிட போகிறோம். வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். பாய்.